அம்முவின் பள்ளி ஆசிரியை காவேரிக்கு அம்முவின் தந்தையை பார்த்ததுமே ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படுகிறது. தனக்கு அடிக்கடி கனவில் வந்து செல்லும் முகம் இவருடையதுதானா என்ற குழப்பம் அவருக்குள் எழுகிறது. மறுபுறம் அம்மு கொடுத்த போன் நம்பரில் பேசும்போதே அந்த குரல் தனது மனைவி காவேரியுடையது என்பதை விஜய் உள்ளுணர்வால் உணர்கிறார். காவேரி என்ற அதே பெயர் தற்செயலாக இருக்க முடியாது என்று முடிவெடுக்கும் விஜய் எப்படியாவது அந்த ஆசிரியையை பார்க்கத் துடிக்கிறார். மறுநாள் மாலை அம்முவின் உதவியுடன் காவேரியை பின்தொடர்ந்து அவர் வீட்டிற்கே செல்கிறார் விஜய். அங்கு காவேரியை நேரில் கண்டதும் அவர் அதிர்ச்சியில் உறைகிறார். ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி அவருக்கு வீட்டினுள்ளே காத்திருந்தது. அங்கு தனது தாத்தாவும் சித்தப்பா அன்பரசுவும் இருப்பதைக் கண்ட விஜய் ஆத்திரமடைகிறார். காவேரி உயிரோடு இருக்கும் விஷயம் உங்களுக்கு தெரிந்தும் இத்தனை நாட்களாக என்னிடம் ஏன் பொய் சொன்னீர்கள்? சொந்த குடும்பமே எனக்கு துரோகம் செய்துவிட்டதே என்று அவர் குமுறுகிறார். இந்த வாக்குவாதங்களைக் கண்டு காவேரி நிலை குலைந்து போகிறார். அவருக்கு பழைய நினைவுகள் மங்கலாக இருப்பதால் இவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று புரியாமல் தவிக்கிறார். அப்போது தற்செயலாக ஒரு பழைய புகைப்படத்தை காணும் காவேரிக்கு தூக்கி வாரி போடுகிறது. அதில் விஜயும் அவரும் தம்பதிகளாக இருப்பதை பார்த்ததும், அப்படியானால் என் கனவில் வந்தவர் இவர்தானா, அம்மு என் மகளா என்ற உண்மையை உணர்ந்து கண்ணீர் விடுகிறார். விஜய் அங்கிருந்தவர்களிடம் உண்மையை உடைக்கிறார். நிவின் மூலமாக தனக்கு ஏற்கனவே சில உண்மைகள் தெரிந்ததையும் பாட்டியின் பேச்சைக் கேட்டு தாத்தா இந்த நாடகத்தை ஆடியதையும் அம்பலப்படுத்துகிறார். தன் கணவன் இறந்துவிட்டதாக தவறாக எண்ணி தனக்கு மறுமணம் செய்ய முயன்ற தாயின் செயலால் காவேரி மிகுந்த வேதனை அடைகிறார். விபத்தால் பிரிந்த ஒரு குடும்பம் மீண்டும் ஒரு புள்ளியில் சந்தித்திருக்கிறது. ஆனால் கசப்பான உண்மைகளும் மறைக்கப்பட்ட ரகசியங்களும் இவர்களுக்குள் இருக்கும் விரிசலை அதிகமாக்குமா, அல்லது அம்முவின் பாசத்தால் மீண்டும் ஒன்று சேருவார்களா என்பதே கதையின் அடுத்த கட்டம். விஜய் ஆவேசமாக உண்மைகளை உடைக்க அந்த இடமே நிசப்தத்தில் உறைகிறது. காவேரி தன் கையில் இருக்கும் புகைப்படத்தையும் விஜயையும் மாறி மாறி பார்க்கிறார். மங்கலாக வந்து சென்ற கனவுகள் இப்போது கண்முன்னே நிஜமாக நிற்பதை அவரால் நம்ப முடியவில்லை. அப்போ அம்மு என் பொண்ணா, நான் அவளோட அம்மாவா என்று காவேரி தழுதழுத்த குரலில் கேட்க விஜய் கண் கலங்கி தலையசைக்கிறார். ஆமா காவேரி, அந்த விபத்துக்கு அப்புறம் நீ இறந்துட்டுதா எல்லாரும் நம்ப வச்சாங்க. ஆனா உன் மனசுல இருந்த ஏதோ ஒரு பிணைப்பு தான் உன்னை இன்னைக்கு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு என்கிறார் விஜய். தாத்தா குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்து நிற்க பாட்டி போட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வருகின்றன. பசுபதியால் காவேரிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தில்தான் இந்த உண்மையை மறைத்ததாக தாத்தா கூறுகிறார். ஆனால் பாசத்தை விட பயம் பெரிதாகிவிட்டதே தாத்தா. ஒரு குழந்தையை தாயிடமிருந்தும் ஒரு கணவனை மனைவியிடமிருந்தும் பிரித்து வைத்தது எவ்வளவு பெரிய பாவம் என்று விஜய் கேட்கும்போது யாரிடமும் பதிலில்லை. சாரதா, காவேரியின் அம்மா, தன் தவறை உணர்ந்து கதறி அழுகிறார். விஜய் இறந்துட்டதா சொன்னதுனாலதான் உனக்கு வேற கல்யாணம் பண்ண பார்த்தேன் காவேரி, என்ன மன்னிச்சுடு என்று காலில் விழாத குறையாக வேண்டுகிறார். ஆனால் காவேரியின் கவனம் முழுவதும் இப்போது வாசலில் நின்றிருக்கும் அம்முவின் மேல் இருக்கிறது. அம்மு மெதுவாக காவேரியின் அருகில் வந்து, மிஸ், நீங்கதான் எங்க அம்மாவா என்று கேட்க காவேரி அவளை வாரி அணைத்துக் கொள்கிறார். இத்தனை நாள் ஒரு ஆசிரியையாக காட்டிய அன்பு இப்பொழுது தாய்ப்பாசமாக பொங்குகிறது. இந்த நெகிழ்ச்சியான தருணத்திற்கு பிறகு விஜய் ஒரு உறுதியான முடிவை எடுக்கிறார். இனி ஒரு நிமிஷம் கூட காவேரி இங்க இருக்கக்கூடாது. என் மனைவியையும் மகளையும் நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். பழைய நினைவுகள் திரும்ப வருதோ இல்லையோ, இனிமேல் அவங்க என் கூடவே இருப்பாங்க என்று கூறி காவேரியின் கையை பிடிக்கிறார். யாராலும் அவரை தடுக்க முடியவில்லை. துரோகங்களும் பொய்களும் விலகி ஒரு வழியாக விஜய், காவேரி மற்றும் அம்மு மூவரும் ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். பாட்டியின் சூழ்ச்சிகளை முறியடித்து இந்த குடும்பம் மீண்டும் இணையுமா என்பதுதான் இனி வரும் சுவாரஸ்யம். விஜய், காவேரி மற்றும் அம்மு மூவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விஜயின் வீட்டிற்கு புறப்படுகிறார்கள். கார் ஓட்டும் போதும் விஜயின் கண்கள் அடிக்கடி கண்ணாடியின் வழியாக காவேரியை பார்க்கின்றன. இத்தனை காலம் இவள் உயிர் பிரிந்துவிட்டதாக நினைத்துத் துடித்தேனே, இன்று என் அருகிலேயே இருக்கிறாளே என்ற நிம்மதி ஒருபுறம், தன் சொந்த தாத்தாவே இப்படிச் செய்தாரே என்ற ஆத்திரம் மறுபுறம் விஜயை ஆட்டிப்படைக்கிறது. விஜயின் வீட்டிற்குள் அவர்கள் நுழைந்ததும் அங்கே இருந்த பாட்டி அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். விஜய், இவளை எதுக்கு எங்க கூட்டிட்டு வந்த? இவ செத்துப் போயிட்டான்னு தானே சொன்னாங்க என்று பதற்றத்துடன் கேட்கிறார். விஜய் ஆவேசமாக, போதும் பாட்டி உங்க நாடகம். தாத்தாவையும் அன்பரசு சித்தப்பாவையும் வச்சு நீங்க ஆட்டம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. காவேரியை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தீங்கல்ல, ஆனா கடவுள் அவளை என் பொண்ணு மூலமாவே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாரு என்று கர்ஜிக்கிறார். பாட்டிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தன் சூழ்ச்சி அம்பலமானதை எண்ணி மூளைக்குச் செல்கிறார். காவேரி மெதுவாக அந்த வீட்டைச் சுற்றி பார்க்கிறார். ஒவ்வொரு மூளையும் அவருக்கு ஏதோ ஒரு பழைய ஞாபகத்தை தூண்டுகிறது. அம்மு ஓடிப்போய் அவளது விளையாட்டுச் சாமான்களைக் காட்டி, அம்மா,
இது நீங்க எனக்கு வாங்கித் தந்ததுன்னு அப்பா சொன்னாரு, பாருங்களேன் என்று சொல்லும்போது காவேரியின் கண்களில் கண்ணீர் முட்டுகிறது. அன்றிரவு காவேரிக்கு தூக்கம் வரவில்லை. பால்கனியில் நின்று வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கும்போது விஜய் பின்னாடியே வருகிறார். காவேரி, உனக்கு எல்லாம் ஞாபகம் வரணும்னு நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். ஆனா நீ இங்க இருக்கிறது எனக்கு பெரிய நிம்மதி என்கிறார் விஜய். காவேரி மெல்லத் திரும்பி, சார், இல்ல விஜய், எனக்கு இன்னும் முழுசா எல்லாம் ஞாபகம் வரல. ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ ஒரு மங்கலான ஞாபகம் வருது. நீங்க, நான், அம்மு 3 பேரும் இதே இடத்துல நின்னு சிரிச்சு பேசின மாதிரி ஒரு உணர்வு. அது போதும் எனக்கு. மெல்ல மெல்ல எல்லாம் சரியாயிடும்னு தோணுது என்று விஜயின் கையை பற்றுகிறார். அப்போது திடீரென ஒரு ஃபோன் கால் வருகிறது. அது பசுபதியிடமிருந்து வருகிறது. விஜய், காவேரி உயிரோட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவளை தேடி நான் வருவேன் என்று மிரட்டுகிறான். மீண்டும் ஒரு ஆபத்து சூழத் தொடங்குகிறது. ஆனால் இம்முறை விஜய் உறுதியாக இருக்கிறார். யார் வந்தாலும் இனி என் குடும்பத்தை பிரிக்க விட மாட்டேன் என்று சபதமெடுக்கிறார். விஜயின் மிரட்டலுக்குப் பிறகு பசுபதி சும்மா இருக்க போறதில்லை என்பது உறுதியாகிறது. மறுநாள் காலையிலேயே விஜயன் வீட்டிற்கு ஆட்களுடன் வந்து நிற்கிறான் பசுபதி. விஜய், காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை என்கிட்ட ஒப்படைச்சிடு, இல்லனா விளைவு மோசமா இருக்கும் என்று வஞ்சகமாகச் சிரிக்கிறான். இதைக் கேட்டதும் விஜய் ஆத்திரத்தின் உச்சிக்கே செல்கிறான். என் மனைவியைப் பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவளைத் தொடக்கூட உன்னால முடியாது என்று சவால் விடுகிறான். வீட்டிற்குள் இருந்த காவேரி வெளியில் நடக்கும் சத்தத்தைக் கேட்டு வெளியே வருகிறார். பசுபதியை பார்த்ததும் அவருக்குள் ஒரு இனம் புரியாத பயமும் அதே சமயம் ஒரு மங்கலான கோபமும் ஏற்படுகிறது. விபத்து நடந்த அன்று காரை துரத்தி வந்தது இவன்தான் என்பது அவருக்கு மெல்ல மெல்ல நிழலாடுகிறது. பசுபதி காவேரியை பார்த்து, என்ன காவேரி, உன் புருஷன் செத்துட்டான்னு நினைச்சுதானே இத்தனை நாள் ஒளிஞ்சு வாழ்ந்த, இப்போ இவன் கூட சேர்ந்து வாழலான்னு பார்க்கிறியா என்று கேலியாக கேட்கிறான். அப்போதுதான் அந்த திருப்பம் நடக்கிறது. பசுபதியின் பேச்சைக் கேட்டதும் காவேரியின் மூளையில் மின்னல் போல பழைய நினைவுகள் மோதத் தொடங்குகின்றன. விபத்து நடந்த அந்த இரவு, கார் கவிழ்ந்தது, அம்முவின் அழுகுரல், பசுபதி சிரித்துக்கொண்டே நின்றது என அனைத்தும் கோர்வையாக அவர் கண்முன்னே வந்து செல்கின்றன. காவேரி தன் தலையை பிடித்துக்கொண்டு அலறுகிறார். விஜய் பதற்றத்துடன் அவரை தாங்கிப் பிடிக்க காவேரி மெல்லக் கண்களை திறக்கிறார். இப்போது அந்த பார்வையில் குழப்பமில்லை, தெளிவு இருக்கிறது. பசுபதி என்று ஆக்ரோஷமாக கத்துகிறார் காவேரி. அன்னைக்கு ராத்திரி எங்களை கொல்லப் பார்த்தது நீதானே? என் குழந்தையை அனாதையாக்கப் பார்த்த அந்த பாவி நீதானே என்று அவர் பேசத் தொடங்கியதும் விஜய்க்கு புரிந்தது, காவேரிக்கு பழைய நினைவுகள் முழுமையாக திரும்பிவிட்டன என்று. விஜய் இப்போது சும்மா இருக்கவில்லை. பசுபதியை நோக்கி பாய்ந்து அவனது சட்டையை பிடித்து ஓங்கி ஒரு அறை விடுகிறான். இத்தனை நாள் என் மனைவி நினைவில்லாம இருந்தா, ஆனா இப்போ அவளுக்கே எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உன்னை போலீஸ்ல ஒப்படைக்காம விடமாட்டேன் என்று எச்சரிக்கிறான். சரியான நேரத்தில் போலீஸ் அங்கு வர பசுபதியின் ஆட்டம் அடங்குகிறது. நிவின் ஏற்கனவே கொடுத்த புகாரின் அடிப்படையில் பசுபதியை காவல்துறை கைது செய்கிறது. துரோகங்கள் விலகி ஆபத்துகள் நீங்கி விஜய், காவேரி, அம்மு மூவரும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்துக் கொள்கிறார்கள். இனி நம்மைப் பிரிக்க யாராலும் முடியாது விஜய் என்று காவேரி சொல்ல அந்த வீடு நீண்ட நாட்களுக்குப் பிறகு உண்மையான மகிழ்ச்சியில் நனைகிறது. பாட்டி தன் தவறை உணர்ந்து மூளையில் ஒடுங்கிப் போக ஒரு அழகான குடும்பம் மீண்டும் உயிர் பெறுகிறது. பசுபதி கைது செய்யப்பட்ட பிறகு வீட்டில் ஒரு அமைதி நிலவுகிறது. ஆனால் அந்த அமைதிக்கு நடுவே பாட்டியின் சூழ்ச்சிகளும் துரோகங்களும் இன்னும் ஒரு முள்ளாக